வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா அர்ச்சனா, விசித்ரா, நிக்சன் அண்டு ஐஷு இவங்களை பற்றி தான் நம்ம பார்த்து பேச போகிறோம். ஆமாங்க, நம்ம அர்ச்சனா பற்றி என்ன விஷயம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். நாளைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. பெண்கள் தினம் இல்லையா, மார்ச் 8 பெண்கள் தினத்துக்கு முன்னிட்டு நாளைக்கு 7th அன்னைக்கே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு விருது தராங்க. அதாவது அச்சீவர் அவார்ட் அப்படின்னு தராங்க. உமன்ஸ் அச்சீவர் அவார்ட் நிறைய பேருக்கு தராங்க. அதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ச்சனா தான். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்களும் இருக்காங்க இதில். அதாவது விஜய் டிவியை பார்க்குறதுனால நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த பொண்ணு பிரியங்கா விஜய் டிவியில் சின்ன குயில் பிரியங்கா. ஆமாம், அந்த சித்ரா மாதிரியே பாடுவாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன வண்ண குயில், அதில் பார்த்து ரொம்ப ஃபெமிலியராக ஆனாங்க பாருங்கள். அந்த பொண்ணுக்கு தான் அவார்ட் தராங்க. ஸோ இதில் எஸ்பெஷலி நம்மளுடைய அர்ச்சனாக்கும் அதில் விமென்ஸ் அச்சீவர் அவார்ட் அப்படி கொடுக்குறாங்க. நாளைக்கு 10:30 AM காலையில் கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க போய் நேரடியாக போய் பார்க்கலாம். நாளைக்கு நாங்களும் போவோங்க. அப்படி போக முடிஞ்சு உள்ளே மீட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். லைவாகவே பார்க்குறோம் எப்படி இருக்குது, க்ரௌட் எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு போனால் தான் தெரியும் உங்களுக்கு. உடனே அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அப்டேட் வரும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நிக்சன் அடங்கவே மாட்டான் போல இருக்குது. என்ன காரணம்னா மறுபடியும் அவர் யார் நடராஜரை விட மாட்டான் போல இருக்குது. நம்ம பயங்கரமாக பேசிட்டு மறுபடியும் அதே உருட்டு அதே அலம்பல், என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனை கூட ஒரு இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஏன் இதை நம்ம சொல்ல வரோன்னா, அவனை பாடுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரைட்டு, ஓகே, அவன் ஒரு இந்த சாங் பாடுவான். அவனோட டேலண்ட் இருக்குது. சரி, அவனோட டேலண்ட்டை அவன் வெளியில் காட்டுறதுக்காக அவன் வரான் பாடுறான் அப்படின்னு சொல்லலாம். சீஃப் கெஸ்ட்டுக்கெலாம் ஒர்த்து கிடையாது. என்ன பண்ணி கிழிச்சான் அவன் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ அதனால் அது ஏற்கத்தக்க விஷயமா அங்கே இல்லை. அதே மாதிரி தான் ஐஷுவையும் கூப்பிடுறாங்க சீஃப் கெஸ்டா. அவங்க அம்மாவும் போயிட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க ஒரு காலேஜ்ல. இல்ல ஒரு விஷயம் புரியல. சீஃப் கெஸ்ட்னா யாரு? இவங்களுக்கு நீ இப்போ கோரியோகிராஃபர், நீ ஒரு டான்சர்னா இப்போ டான்ஸ் ஆட்டுவாமா? நீ என்ன பண்ண உள்ள உன் பண்ண லீலைகளை தான் போட்டு காமிச்சிருக்கிறோம். மக்களை நீங்க பாருங்க நம்ம சேனல்ல. ஒரு முன்மாதிரியா இருக்கணும். சீஃப் கெஸ்ட்ன்றவங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஒரு அர்ச்சனாவும் பிரதீப்பும் போயிட்டு ஒரு சீஃப் கெஸ்டா போறாங்கன்னா அங்க அவங்க ஐடியலா இருக்காங்க. எப்படிதான் இருக்கணும், எப்படி இருக்கலாம். நிஜமா அவர் நல்ல மக்களை என்டர்டெயின் பண்ணி இருந்தாரு. அந்த இடத்துல அடையாளம் காட்டினவர்ல ஒருத்தராகவும் இருந்தார். புள்ளி கேங் இப்படித்தான் தெரியாம கூட சேர்ந்து இருந்தேன், ஆனாலும் புள்ளி கேங் இப்படிப்பட்டவங்க அப்படின்றத அவர் அடையாளப்படுத்தினாரு. வெளியில அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே இருந்தாரு. இல்ல இது ஒண்ணு. அதே மாதிரி விஷ்ணு தான், நம்ம மணி இவங்கெல்லாம் கூட தான். ஏன்னா அவங்களாம் அந்த டாப் 4ல வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால கூட இங்கே கூப்பிட்றதுக்கு ஓகே சொல்லலாம். விசித்ரா கூட கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஏஜ் ஃபேக்டரு. இன்னொன்று 100 days இருந்தாங்க அப்படின்னு கூட அவங்கள கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் இந்த நிக்சனையும் ஐஷுவையும் கூப்பிட்டது கண்டிக்கத்தக்கது கூட சொல்லலாம். ஆக்சுவலி விசித்ரா மேடம் ஏன் கூப்பிடலாம் அப்படின்னா, அவங்க ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்து தன்னுடைய அப்புறம் மாறி ஃபேமிலிக்குள்ளே இன்னைக்கு ஒரு ஹோம்லியாக இருந்து பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்காக கூட அவங்கள கூட கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா இந்த நிக்சனும் ஐஷுவும் அவங்க நடந்துக்கிட்ட விதமே நல்லா இல்லை. ப்ளஸ் ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு குரோத மனப்பான்மையோட உள்ள நடந்துக்கிட்ட நிக்சனை போயிட்டு ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறது நியாயம் இல்லாத ஒரு வேலை. அது ஏன் ஒரு எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு இதை தெரியாமல் போச்சு, ஒரு கல்வி சாலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு இது ஏன் தெரியாமல் போச்சு? ஏன்னா பெண்களுக்கு எதிராக நடந்தவாங்க. கரெக்டு. இது இல்லாமல் நம்ம ஐஷு சரி பரவாயில்ல, ஐஷு கூட நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்கப்பா, ரைட்டு. ஐஷு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? எதுக்கு கூப்பிட்றீங்க? ஐஷுவும் சரி ஐஷு அம்மாவும் சரி 2 பேரும் டான்ஸ் ஆடுறீங்கன்னா என்ன நடக்குது அங்கே? பணம் பேசுதா? பணம் பேசப்படுதா? அப்போ நீங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணுவீங்க, எவ்வளோ வேணால் அமக்கலை பண்ணுவீங்க, குடும்பமாக இன்டர்வியூ கொடுக்குறீங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதே எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. நம்ம அதெல்லாம் தட்டி கேட்க முடியலன்ற ஆதங்கங்களும் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை நம்மளால கேட்க முடிந்த விஷயங்களை நம்ம கேட்கத்தானே வேணும். அதனால் எங்களுடைய ஆதங்கத்தை தான் நாங்கள் இங்கே தெரியப்படுத்துகிறோம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னியுடைய அப்டேட்டு. நாளைக்கு அர்ச்சனா மேடம் அர்ச்சனா அவங்க பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு லைவ் அப்டேட் கூட வருவோம். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.